சென்னை பக்கத்தில் பெருங்களத்தூரில் ஒரு ஒரு பகுதியில் பொக்லின் வச்சுட்டு ஒருத்தர் வீடு இடிச்சிட்டு இருக்கார், பொக்லின் ஆப்ரேட்டர். அவரை கூப்பிட்டு அங்கே வசூல் பண்ணுறதுக்கு ஒரு தாவேகா நிர்வாகி காரில், கொடி கட்டின காரில் பின்னாடி தாவேகா ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கு. அதில் போயிட்டு அந்த பொக்லின் ஆப்ரேட்டரை வர வச்சு அவனுக்கு அடி வீடியோலாம் வந்திருக்கு. அவரை பிடிச்சி அடித்ததோடு இல்லை, வண்டியில் ஏற்று கத்திடுறான் அப்படின்னு கேட்குறாரு தாவேகாவோட நிர்வாகி. இன்றைக்கே அந்த வீடியோ வந்து அந்த வண்டியோட நம்பர்லாம் கூட அந்த வீடியோவில் பதிவாகி போலீஸ் விசாரணை வரைக்கும் போயிட்டு அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இப்போ அவர் கட்சியை விட்டு அவரது தொண்டர் அணி, சென்னை ஒரு மாவட்டத்துடைய தொண்டர் அணி இணையமைப்பாளர் அப்படின்னு இருக்குது. அவர் ஏதோ பெரிய நீண்ட காலம் பெரிய தாதா மாதிரி அவருடைய நடவடிக்கை அப்படி இருக்கு. அவ்வளவு திமிரா ஏற்கனவே இருக்க ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர் கூட இவ்வளவு பெரிய ஆணவம் மாதிரி அவர் அப்படி நடந்துக்கிறாரு அவரு. அது அவ்வளவு பெரிய, அதாவது இவங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதை சொல்லிதான் இவங்க வராங்கும் போது இவங்களுடைய கட்சி நிர்வாகிகளுடைய அப்ரோச் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்க பேசுறதுக்கும் நடைமுறைக்கும் சம்பந்தமே இல்லை. ஏற்கனவே ஒரு செங்கல் சூளையில போயிட்டு ஒரு நிர்வாகி, வேலூர் மாவட்டத்தில் தாவேகாவோட நிர்வாகி ஒன்றிய செயலாளர் 1 லட்சம் லஞ்சம் கேட்குறாரு, மாதம் 1 லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு செங்கல் சூளை தொழிலாளர்கள் அவங்களாம் வந்து ரோட்டில் வந்து உக்காந்துட்டாங்க போராட்டம் பண்ணுறதுக்கு. அதுக்கு பிறகு அவரை இது வரைக்கும் 2 பேரை 20 நாளில் கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. இப்போ இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு இருக்கு அப்படின்றது தான் இது. எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களோ இதுக்கெல்லாம், அதாவது நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா நேரம் கொடுங்க, இப்போதானே வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நேரம் எடுத்து செய்கிறதுக்கு இது ஒன்றும் பெரிய ஸ்கீமு இல்லைனா ஒரு நிதியை ஒதுக்கி அதிலிருந்து இதை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறது அப்படிலாம் அது கிடையாது. இது வந்து நீங்கள் 6 மாதம், இப்போது 20 நாளில் இவ்வளவு மோசமான நிலை இருக்குது அப்படின்னா சட்டம் ஒழுங்கு, நீங்கள் 6 மாதம் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ மோசமான விளைவுகள் ஏற்படும்.